வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா முழுவதும் சரி, தமிழ்நாடு முழுவதும் சரி, எந்த இடங்களுக்கு சென்றாலும் சிவன் கோவில் இல்லாத ஊரே இருக்காது. அந்த அளவு எல்லா இடத்திலும் நமக்கு நல்லாசி அருளாசி வழங்குவதற்காக சிவபெருமான் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறார். அவர் மட்டுமல்லாமல் அம்மனும் உடனுறையவராக இருப்பாங்க ஒவ்வொரு கோவிலுமே சரி. எப்படி மட்டுவார் குழலம்மை சமேத தாயுமானவரா திருச்சியில இருக்கிற மாதிரி, அகிலாண்டேஸ்வரி அம்மன் உடனுரை ஜம்புகேஸ்வரரா திருவானைக்கோவில் இருக்க மாதிரி, காமாட்சி அம்மன் உடனுரை ஏகாம்பரீஸ்வரரா காஞ்சிபுரத்துல இருக்க மாதிரி, மீனாட்சி அம்மன் உடனுரை சொக்கநாதரா மதுரையில இருக்க மாதிரி, ஒவ்வொரு ஊர்களிலும் அம்மனோட தான் அவர் நமக்கு ஆசி வழங்கின்றிருப்பார். அப்படி இருக்கும்போது அழகிய காதலி அம்மன் உடனுரை பிரம்மகாளீஸ்வரர் அப்படிங்கிற பெயர்ல இங்க இந்த இடத்துல அருள் ஆசி வழங்கிட்டு இருக்காரு நமக்கு என் அப்பன் சிவபெருமான். அது என்னது இது இவ்வளவு அழகான பேரு? காதலி அப்படின்னு சொல்லி வருதே அப்படின்னு சொன்னா, உணர்ச்சி பெருக்காலும் உணர்வுகளாலும் இருக்கக்கூடியதுதான் காதல் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில அன்பினாலும் பாசத்தினாலும் பரிவினாலும் வரக்கூடியதுதான் காதல். அப்படி அழகாக இருக்கக்கூடிய பக்தர்களின் மேல் பண்பாகவும் பரிவாகவும் பாசத்துடனும் இருந்து நமக்கு ஆசி வழங்கக்கூடிய, அதாவது ஒரு காதலியாக இருந்து நமக்கு ஆசி வழங்கக்கூடிய, காதலியை விட தாய் உயர்ந்தவள் இல்லையா? அப்படிப்பட்ட தாயாக அழகிய காதலி அம்மனாக இருந்து நமக்கு ஆசி வழங்கக்கூடியவள் தான் அழகிய காதலி அம்மன். இங்க பிரளய காலேஸ்வரர், பிரளயமே ஏற்பட்டாலும் சரி அந்த இடத்திலிருந்து நம்மை கால்வந்து, அதாவது காப்பதற்காக பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடியவர் பிரம்ம காளேஸ்வரர், அதாவது பிரளய காலேஸ்வரர் அப்படின்னு பேர். இப்படி அழகிய காதலி அம்மன் சமேத பிரளய காலேஸ்வரர் அப்படின்னு பெயர்ல நமக்கு அருளாசி வழங்கக்கூடிய அந்த க்ஷேத்திரத்தை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு முன்னால நீங்க ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை முதன் முறையா பார்க்கிறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகிய காதலி அம்மனை சென்று தரிசிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், கடலூர் மாவட்டத்துல பெண் ஆ கடம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அதாவது பெண்ணாகடம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. இது எல்லோருக்கும் தெரியுதுதான். இது வெள்ளாற்றங்கரையில அமைந்துள்ள ஒரு ஊர். மிக புனித கஷேத்திரம். பெண்ணாகடம் என்பது மிக புனித கஷேத்திரம். ஏன் அப்படி சொல்றேன்னா, அங்கு நாயன்மார்கள் எத்தனையோ பேர் பிறந்த இடமாக சொல்றாங்க. எனக்கு தெரிந்து மெய்ப்பொருள் நாயனார், கலிகம்ப நாயனார் இப்படிப்பட்டவர்கள்லாம் பிறந்த ஊர் தான் அந்த பெண்ணாகடம் அப்படின்னு சொல்றது. இந்த ஊருக்கே ஒரு பெயர் காரணமும் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்திரன் இருக்கான் இல்லையா? இந்திர லோகத்துல இந்திரன் தினமும் சிவ பூஜை பண்றதுக்காக பாரிஜாத மலர் கொண்டு வர சொல்லுவான். யார்கிட்ட அப்படின்னா தேவ கன்னிகைகள்கிட்ட. தேவ கன்னிகைகள் இருவரை தினமும் பூலோகத்திற்கு அனுப்பி பாரிஜாத மலர் கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம். எதற்காக அப்படின்னா சிவ பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படித்தான் ஒரு நாள் சிவ பூஜை பண்றதுக்காக இரு தேவ கன்னிமார்களை இங்கே பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வைத்தா நேரம் கடந்துகிட்டே இருக்கு, நாளி ஆகிக்கிட்டே இருக்கு, வரவே இல்லை. அவங்க ரெண்டு பேருமே வரவே இல்லை. ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது எப்பவும் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படின்னு சொல்லக்கூடிய காமதேனு இருக்கு இல்லையா? நினைத்ததெல்லாம் கொடுக்கும், கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த காமதேனு பசுவை இந்திர லோகத்திலிருந்து
பூலோகத்துக்கு அனுப்பி வைத்து அந்த தேவகன்னிமார்கள் ஏன் இன்னும் வரல, ஏன் தாமதமாகுது, இவ்வளவு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த காமதேனு பசுவை அனுப்பி வைக்கிறான் இந்திரன். காமதேனு பசு இங்கே வந்தது அதவும் திரும்பவே இல்லை. அவனுக்கோ யாருக்கு, இந்திரனுக்கோ சிவபூஜை பண்றதுக்கு நாழி ஆகிக்கிட்டே இருக்கு, நேரம் போய்கிட்டே இருக்கு. அவன் பூஜை செய்யும் நேரமே கடந்து விட்டது பாருங்க. இந்த காமதேனு பசுவும் திரும்பி வரல அப்படின்ன உடனே ஐராவதம் தன்னுடைய வெள்ளை யானையாகிய ஐராவதத்தை நீ போய் பார்த்து அழைத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இங்கே வந்து ஐராவதம் அதுவும் திரும்பி வரவே இல்லை. இது என்னடா இது அதிசயமா இருக்கு, தினமும் சென்ற கன்னிமார்கள் பாரிஜாதப்போட வருவாங்க, பூஜையை முடிச்சிடுவோம், அதற்கு பிறகுதான் அன்ன ஆகாரமே எடுத்துப்போம், இன்னைக்கு என்ன ஆச்சு, கன்னிமார்களையும் தேவகன்னிகைகளையும் காணோம், இந்த காமதேனுவையும் காணோம், ஐராவதம் என்ற யானையையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமை தாங்க முடியாம இந்திரனே கிளம்பி பூலோகத்துக்கு வராங்க. எங்க பூலோகத்துக்கு வந்து பார்க்கும் போதுதான் அவனுமே லயிச்சு நின்னுட்டான் பாருங்க. அந்த வெள்ளாற்றங்கரையிலே அழகிய சிவலிங்கம், அந்த அழகிய சிவலிங்கத்துக்கு அங்க பார்த்த உடனேயே அப்படி ஒரு பிரகாசம். தேவகன்னிகைகள் அதை சிவலிங்கத்தை பார்த்து அப்படியே வணங்கி வழிபட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அதே இடத்துலதான் காமதேனு பசுவும் அங்கேயே நிற்கிறது. ஐராவதமாகிய யானையும் வெள்ளை யானையும் அதுவும் சிவலிங்கத்தை பார்த்து அப்படியே வணங்கி கொண்டு வழிபட்டு கொண்டு தன் நிலை மறந்து மயங்கிய நிலையில் வழிபட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த சிவபெருமானின் அருள் அப்படிப்பட்டதாக இருந்திருக்கு. எதற்காக சொல்றேன்னா, இந்திரனே ஒரு க்ஷணம் அங்க வந்து கோபத்தோட, இத்தனை நாழியாச்சு 3 பேர்த்த அனுப்பி 3 பேருமே வரலையே அப்படிங்கிற அந்த கோபத்தோட வந்த அந்த இந்திரன் அந்த இடத்துல வந்து நின்ன உடனே அவனும் அந்த மயக்கத்துக்கு உள்ளாகிறான். சிவபெருமானின் அருளும் ஆசியும் அந்த அன்பும் பரிவும் பற்றும் அவனையும் அங்கேயே நிக்க வச்சிருச்சு. இதுக்கும் ஒரு பார்வை தான், அந்த இடத்துல சிவலிங்கத்தினுடைய ஆசி இருக்கு, அன்பு இருக்கு, அருள் இருக்குங்கிறது ஒண்ணுதான். சிவலிங்கத்தை பார்த்தவனே அப்படியே நின்னு சிவபெருமானே சிவசிவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்னுட்டான் பாருங்க இந்திரனும். அதற்கப்புறம்தான் இந்த இடத்தில் ஏதோ ஒரு நல்ல சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்திரனே வழிபட்டு நின்றான். அதனாலதான் அந்த இடத்துக்கு பெயர் பெண் ஆகடம் அப்படின்னு அமைஞ்சது. தேவ கன்னிகைகள் இருவருங்கிறதுனால பெண் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆ அப்படின்னா பசுன்னு அர்த்தம். இங்கே காமதேனு பசு வந்து வணங்கி நின்னதா. அடுத்தது கடம், கடம்னா யானை அப்படின்னு பொருள். இந்திரனின் யானையாகிய வெள்ளை யானையாகிய ஐராவதம் இங்கே வந்து வழிபட்டு சிவபெருமானை வழிபட்டு நின்றதுனால பெண்ணாகடம் பெண்ணாகடம் அப்படின்னு மாறிச்சு. இன்னைக்கு பெண்ணாகரம் அப்படின்னும் சொல்லி பழக்கத்துல இருந்துட்டு இருக்கு பாருங்க. இப்படிப்பட்ட பெயர் காரணத்துடன் இருக்கக்கூடிய பெண்ணாகரத்துலதான் பிரளய காலேஸ்வரர் அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. யாரோட அப்படின்னா அழகிய காதலி அம்மனோட. அன்பும் பரிவும் பற்றும் பாசமும் கொண்ட ஒப்பிலா நாயகியாக இருக்கக்கூடிய அழகிய காதலி அம்மன் நமக்கு அருளை வாரி 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 வழங்குவார். பிரளயம் அப்படின்னா என்னங்க? சாதாரண வெள்ளம் அப்படின்னா நல்ல மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது, புயல் அடிக்குதுன்னா வெள்ளம் வரும். 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் அதிகபட்சமான நாளாக இருந்தா கூட வடிஞ்சிரும். ஆனா இந்த அதாவது வெள்ளத்திலிருந்து நம்ம ஓரளவு பாதுகாத்து கொள்ளலாம் இல்லையா, இல்லை யாராவது வந்து நம்ம காப்பாத்துவாங்க. ஆனா பிரளயம் ஏற்பட்டா யாரு காப்பாத்துறது? பிரளயம்ங்கிறது இந்த உலகையே தண்ணீருக்குள்ள அமுத்தி உலக அழிக்கிறதுக்காக வரக்கூடியதுதான் பிரளயம் அப்படின்னு சொல்றது. இந்த பிரளய காலம் அப்படிங்கிற போது கூட நான் ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருப்பேன். தோணியப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சீர்காழியில பிரளய காலத்துல வந்து இங்க இருக்கக்கூடிய அத்துணை உயிர்களையும் அம்மன் பார்வதி உமாதேவியுடன் வந்து தோணியப்பராக நம்ம எல்லாம் காப்பாற்றி அருள் புரிந்தார், அனைத்து உயிர்களையும் காப்பாற்றினார் அப்படின்னு கூட நம்ம பார்த்திருக்கோம் ஒரு பதிவுல. அப்படிப்பட்ட அந்த பிரளய காலம் வந்ததுன்னா
இந்த உலகையே பூமியையே ஒரு உயிரும் தப்ப முடியாது. அப்படி தண்ணீருக்குள் அமுக்கப்பட்டு பிரளய காலத்தில் அனைத்தும் அழிந்து புதியதாக உலகம் தோன்ற ஆரம்பிக்கும். அதற்கு முன்னாடி பிரளய காலத்துல எல்லாமே அழிந்துவிடும் இந்த தண்ணீரினால். அந்த பிரளயத்திலிருந்து நம்ம காப்பாற்றுறது தான் பிரளய காலேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சிவபெருமான். 1008 அவதாரங்கள் அம்சங்கள் இருக்கக்கூடியதுல இந்த பிரளய காலேஸ்வரர் பிரளயத்திலிருந்து நம்மை காப்பாற்றியவர் அப்படின்னு பொருள்படக்கூடியது. இந்த அழகிய காதலி அம்மன் அன்பாலும் ஆசையாலும் சொன்னேன்ல காதலினால் அப்படின்னா அம்மா கிட்ட நாம வைப்பது காதல் தான். பெற்ற பிள்ளைகளிடம் நம்ம அம்மா வைக்கிறதும் காதல் தான். அப்படிப்பட்ட நம்மளது தாயாரின் காதலாகிய அழகிய காதலி அம்மன் பிரளய காலேஸ்வரருடன் சேர்ந்து எந்த பிரளயம் வந்தாலும் நம்மை காப்பாற்றக்கூடியவர்களா இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த பிரளயம் என்பது தண்ணீரினால் இந்த உலகம் அழியக்கூடியது மட்டுமல்ல ஃப்ரெண்ட்ஸ். பிரளயம் என்பது ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நாம் அனுபவிச்சிருப்போம். இனி அவ்வளவுதான், இனி எதற்கு நாம இருக்கணும், இந்த சூழல் நமக்கு வரும்னு எதிர்பார்த்தமா, எப்படி இப்படி வந்திருக்கு, நமக்கு பிரளயம் போல திடீர்னு வந்துருச்சே. ஏன்னா பிரளயம் என்பது அப்படித்தான். தொழிலாகட்டும், லட்சங்களிலாகட்டும், கோடிகளிலாகட்டும், அத்துணையும் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க தொழிலை ஆரம்பிச்சு நல்ல நிலையில போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு இடர்பாடு ஏற்படும். அதே போலதான் வாழ்க்கையில நல்ல மனைவி, குழந்தைகள், அழகான குடும்பமாக சென்று கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில திடீர்னு ஒரு பிரளயம் ஏற்படும். அது எதனால் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டதுன்னு நமக்கே புரியாத அளவு அந்த பிரளயம் ஏற்படும். ஏதோ ஒரு பாதிப்பு, அந்த பாதிப்பு எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடியதுதான் பிரளயம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி வாழ்க்கையில, தொழில்ல, நம்மளுடைய லைஃபையே புரட்டி போடக்கூடிய அளவு வரக்கூடிய அத்துணையுமே பிரளயம்னு பேரு. அதாவது நம்ம இனி வாழவே வேண்டாம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில வரக்கூடிய அந்த பிரளயத்திலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவர் தான் இந்த பிரளய காலேஸ்வரர். இப்ப நமக்கு பிரளயம்னா என்னன்னு, இப்ப என்ன பிரளயமா வரப்போகுது, நம்மள காலேஸ்வரர் பிரளய காலேஸ்வரர் வந்து காப்பாற்ற போற அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. நமது வாழ்க்கையில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த பிரளயமானது நடக்கக்கூடும். நமது அழகான குழந்தைகள், அழகான மனைவி, நல்ல குடும்பம் அப்படி சென்று கொண்டிருக்கும் போது சில தொழில்களாக இருக்கட்டும், ஆரோக்கியத்தினால் இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது இடர்பாடுகளினாலும் நமக்கு துன்பங்கள், துயரங்கள் ஏற்படுறது இல்லையா, திடீர்னு ஏற்படக்கூடிய அந்த மாதிரி துன்பங்கள், துயரங்களுக்கு தான் நம்ம பிரளயம் சொல்லுவோம். எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட இடத்தில் இருந்து நம்ம காப்பாற்றக்கூடியவர்கள் தான் அழகிய காதலி அம்மனும் இந்த பிரளய காலேஸ்வரரும். இதுல இந்த கோவில் புராணத்தின்படி பிரளயம் வந்து நீரினால் இந்த உலகம் அழியக்கூடிய அந்த வேலை வரும்போது தேவர்கள் அனைவரும் இந்த சிவபெருமானிடம் வந்து வணங்கி ரொம்ப மண்டியிட்டு கெஞ்சி கேட்கிறாங்க, அப்பனே எங்களை காப்பாற்றுங்கள், நாங்க என்ன செய்யட்டும், பிரளயம் வந்து எல்லாமே அழிய போற போது நாங்க என்ன செய்யட்டும்னு அனைவருமே மிக்க மன வருத்தத்தோட நம்ம காளீஸ்வரர்கிட்ட வேண்டுறாங்க. தேவர்கள் உள்பட நமக்காக இங்கு வந்து பிரளயம் வராமல் தடுக்க வேண்டும் சுவாமின்னு வேண்டி கேட்கும்போது உடனே என்ன செய்யறார், நம்ம அன்பே தெய்வமான என் அப்பன் சிவபெருமான் நந்தி தேவனை நீ ஒரு நிமிடம் திரும்பி இருந்து அந்த பிரளயத்தை பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய பிரளயத்தை நீ திரும்பி நின்று பார் என்று சொல்லியிருக்காங்க. அப்படி திரும்பி நின்று பார்க்கும்போது அந்த பிரளய நீரானது அத்துணையும் நந்தி தன்னுடைய வாயினில் அப்படியே குடிச்சிட்டாரு, வாயில அப்படியே ஏற்றுடு. எவ்வளவு தண்ணி, பிரளயம்னா எப்படி இருந்திருக்கும், அத்துணை பிரளய தண்ணி அத்தனையுமே நந்தி தேவர் தன்னுடைய வாயிற்கு குடித்து அடக்கி விட்டார். இது எதனால ஏற்பட்டது, சிவபெருமானின்
ஒரே ஒரு கட்டளை, நந்திதேவா நீ திரும்பிப்பார் அப்படின்னு சொன்னதுனால. அதனால இந்த பெண்ணாகடம் ஊரில் உள்ள இந்த அழகிய காதலி அம்மன் சமேத பிரளய காலேஸ்வரர் கோவில்ல இருக்கக்கூடிய நந்திகள் அத்தனையும் வாசலை நோக்கி தான் இருக்கும் பாருங்க. நந்தியம்பெருமான் வாசலை நோக்கி தான் இருப்பார். இந்த கட்டளை இடும்போது கூட நந்தியம்பெருமான் சொன்னாராம், அப்பனே உங்களை பார்க்கறது மட்டும்தான் என்னுடைய வேலை, உங்களை கண்ணார தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்பொழுதுமே தானே நான் வந்து இங்க அமர்ந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன், என்னை திரும்பி பார் அப்படின்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு காரணமாகத்தான் இந்த உலகத்தை உய்விக்க, இந்த உலகத்தை வாழ்விப்பதற்காக சொல்கிறேன், நந்தியம்பெருமானை நீ திரும்பி பாருன்னு அவரு கட்டளையிட்டாராம் பாருங்க. அதனால இங்க இந்த கோவில்ல இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் வாசலை நோக்கி திரும்பி இருப்பார். எவ்வளவு பெரிய ஒரு நல்ல 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 நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு பாருங்க. பிரளயத்தையே காத்தவர் நம்ம பிரளய காலேஸ்வரரும் நந்தியம்பெருமானின் அருளாலையும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எந்த விதமான நமது வாழ்க்கையில் எந்த விதமான துன்பங்கள், துயரங்கள், தொழில்ல வரக்கூடிய போட்டிகளாகட்டும், இல்லை தொழிலில் ஏதாவது சரிவு ஏற்பட்டாலும் சரி, இல்லை ஆரோக்கியத்தை குறைபாடுகள் ஏற்பட்டாலும், உங்களுடைய மனதில் என்ன 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 குறைகள் இருக்கிறதோ அவையெல்லாம் குறைகளே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இந்த இடத்துல பெண்ணாகரத்துல இருக்கக்கூடிய பிரளய காலேஸ்வரரும் அழகிய காதலி அம்மனையும் நீங்க தரிசனம் பண்ணும்போது அத்துணையும் பஞ்சா பறந்து போயிடும். நிம்மதியா இருப்பீங்க. மன நிம்மதியுடன் இருந்தாலே அனைத்தும் நன்றாக நடக்கும். அதனால ஒரு முறை நீங்க எல்லோருமே பெண்ணாகரம் சென்று என்னப்பன் பிரளய காலேஸ்வரரையும் அழகிய காதலி அம்மனையும் தரிசித்து வரணும். இங்கு ஞான சம்பந்தர், நாவுக்கரசர் இவங்க எல்லாமும் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவில்ல வந்து நாவுக்கரசர் படுத்து உறங்கும் போது அவர் மனசுல அலப்பாஞ்சுட்டே இருக்கு, தூக்கம் வரல. அப்ப சிவபெருமானை பார்த்துட்டே சொல்றாரு, நான் எவ்வளவோ தவறு செய்து விட்டேன், உன்னை நினைக்காமல் எல்லாம் இருந்திருக்கேன், உன்னை பற்றி தவறான வார்த்தைகள் எல்லாம் பேசியிருக்கேன், என்னை நீ அருள் கொண்டாயா என்னன்னு எனக்கு தெரியல. யாரு சொல்றா இதெல்லாம்? இதெல்லாம் அப்பர் பெருமான் சொல்றார் நம்ம பிரளய காலேஸ்வரர் கிட்ட. என்னிடம் நீ அருள் கொண்டாயா, என்னை ஏற்றுக்கொள்வாயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அப்படி நீ அருள் கொள்வதாக இருந்தால் என்னுடைய வலது கரத்தில் வலது கையில இந்த இடத்துல ரிஷபாரூடமும் இடது கையில திரிசூலமும் எனக்கு அமைத்து கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு படுத்துட்டார். அதற்கப்புறம் அவர் நிம்மதியா தூங்கியிருக்காரு. காலையில எழுந்து பார்க்கும்போது அந்த பிரம்மகாலேஸ்வரியின் அருளால் வலது பக்கம், அதாவது அப்பரின் வலது கையில் ரிஷபாரூடமும் இடது கையில திரிசூலமும் இருந்திருக்கு. அதை பார்த்த உடனே, அப்பா என்னை ஏற்றுக்கொண்டாயா, நான் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து விட்டாயா அப்படின்னு கேட்டு ரொம்ப மனம் உருகி பாடல்களை பாடியிருக்கார். இப்படிப்பட்ட பெண்ணாரம் கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனையும் என் அப்பன் சிவபெருமானையும் எல்லோரும் வணங்கி எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவில் சந்திப்போம். பாய்.